இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேலும் நாசரும் சேர்ந்து சந்திரமுகியை விரட்டி அடிக்கிறதுக்கு மனோபலாவை கூப்பிட்டு வருவாங்க. அவர் வருவார், கஜ 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 கஜா கஜ கஜ கஜான்னு வருவார். அதில் வடிவேல் வந்து சொல்லுவார், எலும்பு பையன் சும்மா இருந்ததெல்லாம் கிளப்பி விட்டு ஓட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி இவர் போகிற போக்கில் 717 கடையை மூடுறாராம். எங்களை மாதிரி குடிமக்கள்லாம் கையெல்லாம், எங்களை மாதிரி குடிமக்கள்னு சொல்கிறேன், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். பார்த்தாக்கா 717 கடை, அது வந்து கோயில் பக்கத்தில் இருக்கிறது, பள்ளி கல்லூரி பக்கத்தில் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறது, 500 மீட்டர் இடைவெளியில் இருக்கிற 717 டாஸ்மாக் கடைகள் வந்து மூடப்படும். போகிற போக்கில் ஒரு காட்டு போயிட போகுது போல இருக்கே இந்த சுனாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பயமும் ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் மத்தியில், தாய்மார்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து இது குட்டி கதைலாம் சொல்லியிருக்காரு சட்டசபையில். எப்பயுமே ஆடியோ லான்ச்சில் பார்ப்போம். இப்போ சட்டமன்றத்துலேயே வந்து குட்டி கதை பார்த்துருக்கோம். அடுத்து CV சண்முகம் விஷயம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த 717 கடை வந்துட்டு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, 14 நாள். இந்த 14 நாளில் இருக்கிற ஸ்டாக்கு காலி பண்ணிட்டு கிளம்பணும், அவ்வளோதான். நல்ல விஷயந்தான். அடுத்து வந்து போதைப்பொருள் வந்து தடைக்கு தனியாக ஒரு காவல் நிலையமே உருவாக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே 65 காவல் நிலையங்கள், சென்னையில் மட்டும் அதில் 12ன்றாங்க. தனி அந்த போதைப்பொருள் தடுப்பு காவல் படை அப்படின்னு உருவாக்கி அந்த காவல் படைக்கு ஒரு காவல் நிலையம், அது வந்து முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பில் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குட்காவை தான் போட்டு எரிச்சுனுக்கிறாங்க, போயிச்சுனுக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. முதல்ல கஞ்சாவை நிறுத்தணும். கஞ்சா தான் பயங்கரமாக வந்து எல்லா ஊர்லேயுமே ரொம்ப ஈஸியாக சுலுவாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. காலேஜ் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்துலலாம் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தணும். அதுக்குண்டான நடவடிக்கையாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். வரவேற்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, அதுக்காக முக்கியமான விஷயம். இந்த டாஸ்மாக் கடை மட்டும் போகிற போக்கில் ஒரு காட்டுற மாதிரி எல்லா கடையும் மூடி விட்டு போயிட போகிறீங்க நீங்கள் மாட்டோம். அது கொஞ்சம் இருக்கட்டும், அங்கங்கே எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கட்டும். குடிமகள்லாம் பாவம்ல, அதுக்காக சொல்கிறேன், நமக்காகலாம் இல்லை, குடிமகள்களாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த CV சண்முகம் இன்றைக்கி வந்து காலையில் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதிமுகவுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 30 பேர்கிட்ட தாவேகா கட்சிக்கு வந்து ஆதரவு அளிக்கிறோம். அது ஒரு பக்கத்தில் பார்த்தாக்கா வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அதிமுக வந்து தொடர்ந்து 10 தோல்விக்கு மேலே இப்போ 11வது தோல்வியும் அடைஞ்சிட்டாங்க. எடப்பாடி எதை நோக்கி எடுத்துன்னு போகிறார் அந்த கட்சியிலன்றது அவங்களுக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு போல். அதனால் இந்த முடிவை SP வேலுமணியை வந்து சட்டமன்ற குழு தலைவராக அவங்க நியமித்து அடுத்து வந்து 30 பேரும் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தராங்க. நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டு, அதில் வந்து வாக்கெடுப்பில் வந்துட்டு அவங்க அளிக்க போகிற வாக்கு எப்படி தாவேகாவுக்கு ஆதரவாக அமையும்ன்றதை வந்து நமக்கு தெரியல, அந்த சட்டப்படி என்னன்றதை சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த 30 ஓட்டும் வந்து தாவேகாவுக்கு வந்தது அப்படின்னா தாவேகாவுக்கு ஆதரவு 150 பெருகும். அது இன்னுமே வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்துட்டு, CM விஜய்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். இது எப்படி கணக்கு வரும்னு தெரியல, சட்டப்படி என்னன்றது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, அப்படி தான் டெய்லி வந்து நம்ம போடுறது உங்களுக்கு வந்துட்டு ரீச் ஆகும். பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.